உன்னை டான்னு சொல்கிறாங்க ஸ்பெல்லிங் தெரியுமா டானுக்கு? சார் என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு முக்கியமான மேட்ச் இருக்கு சார். சார் காரணம் இல்லாமல் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாது. என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு காரணமாவது சொல்லுங்க. இதா சிஎம் கான்வாயில் அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் என்னன்னா உன்னை உள்ளு தூக்கி வைப்பேன் பார்த்தலையா? இதோ ஸ்டேஷன் முன்னாடி போலீஸ் ஜீப் இருக்குல்ல, அதை பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வயலன்ஸ் ஏற்பட்டான்னு சொல்லுவேன். இதுவும் பார்த்தலையா என்னோட கன் எடுத்து இதை ஹெட் கான்ஸ்டபிள் பட்டேல ஷூட் பண்ணணும்னு சொல்லுவேன். அட்டெம்ப்ட் டு மர்டர். காரணம் போதுமா இல்லை இன்னும் வேணுமா? வீடியோவில் வர மாதிரி நம்ம ஒருத்தர் தடுப்பு காவல் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜருங்கிறத என்ன ரூலுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக ஒருத்தர் தடுப்பு காவல் சட்டத்தில் நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம்னா அவங்க மேலே ஹிஸ்ட்ரி ஆஃப் கேசஸ் இருக்கணும், அவங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருக்கணும், அவங்களால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரணும். இது மூணு வரதுக்கான முகாந்திரம் இருக்கிறப்ப தான் ஒருத்தர் என்ன பண்ணணும், தடுப்பு காவல் சட்டத்தில் வைக்க முடியும். அதுவும் என்னன்னா நம்ம ஆர்டிகல் 22 ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் தடுப்பு காவல் சட்டத்தில் வைக்கணும்னா அதிகபட்சம் 3 மாதம் என்ன பண்ணலாம், ஒருத்தர் தடுப்பு காவல் சட்டத்தில் வைக்கலாம். அந்த கமிட்டிக்கு ஹெட்டு யாராக இருக்கணும்னா உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். இன்கேஸ் அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னா அந்த கமிட்டியோட ஹெட்டாக இருக்கிற உயர் நீதிமன்ற நீதிபதியோட பர்மிஷன் வாங்கணும். அப்போ நான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒருத்தர் தடுப்பு காவல் சட்டத்தில் வைக்க முடியும். தேங்க்யூ.